அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் அந்த நியமன பல்கலைக்கழக சட்ட திருத்தம் 2 ஆண்டுகளாக கிடப்பில் போட்டுவிட்டு இப்பொழுது திருப்பி அனுப்புகிறார் குடியரசுத் தலைவர். ஏற்கனவே ஆளுநர் கிடப்பில் போட்டு அழுத்தங்கள் வந்த பிறகு இது ஜனநாயக விரோத செயல் என்கிற அழுத்தங்கள் வந்த பிறகு அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறார். குடியரசுத் தலைவரும் அதை கிடப்பில் போட்டுவிட்டு இப்பொழுது திருப்பி அனுப்புகிறார். இது சட்டத்தின் ஆட்சி முறை மீது தொடுக்கப்படுகிற பகிரங்க தாக்குதல். இது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சிதைத்துவிடும். சட்டத்தின் ஆட்சி முறையை கேள்விக்குள்ளாக்கும். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு சட்டமன்றத்துக்கு இறையாண்மை இருக்கிறது. சட்டமன்றம் தான் மசோதாக்களை தீர்மானங்களை நிறைவேற்ற முடியும். ஆனால் அதை சிதைப்பது என்பதும் அதை நெருக்கடிக்குள்ளாக்குவதும் என்பதும் இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டிற்கு, அதிலும் குடியரசுத் தலைவர் போன்ற மிக உயர்ந்த பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அழகல்ல. இதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை, கண்டிக்கிறது. அதே போன்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக தலைநகரில் இடைநிலை ஆசிரியர்கள் தங்கள் கோரிக்கைகளுக்காக போராடுகிறார்கள். அரசு அந்த கோரிக்கைகளை ஏற்க வேண்டும். அவர்கள் அழைத்து பேச்சு நடத்தி அந்த கோரிக்கையை ஏற்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதே போன்று மாற்றுத்திறனாளிகள் அவர்களும் போராடுகிறார்கள். அவர்கள் கோரிக்கையை, எளிய மக்கள் அவர்கள் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும். தூய்மை பணியாளர்கள் போராடுகிறார்கள். அவர்களும் எளிய மக்கள். ஒரு நாட்டின் அடித்தளத்தில், மிக அடித்தளத்தில் இருந்து நாட்டின் நலனுக்காக அன்றாடம் பாடுபடுகிற எளிய தொழிலாளர்கள். எனவே அவர்களின் கோரிக்கையும் தமிழக அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு 2 தினங்களுக்கு முன்னால் பிஜேபி தலைவர், தமிழ்நாட்டினுடைய தலைவர், தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிக அளவில் புழக்கத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதாகவும் பேசியிருக்கிறார், அறிக்கைகள் கொடுத்திருக்கிறார். நாங்கள் அவருக்கு வலியுறுத்த விரும்புவது, எங்கேயும் சிறிய அளவில் கூட போதை பழக்கங்கள் கூடாது என்பதுதான் சரி. ஆனால் இந்தியாவிலேயே போதைப் பொருள் எங்கிருந்து செல்கிறது என்று சொன்னால் பிஜேபி ஆளுகிற மாநிலங்களிலிருந்து தான் செல்கிறது. முதலில் தங்களுக்குரிய அதிகாரத்தை பயன்படுத்தி அவ்வாறு செல்லாமல் தடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாடு கடந்த போதைப் பொருள் இந்தியாவிற்குள் வருகிறது என்றால் அதற்கு பொறுப்பு மாநில அரசுகள் அல்ல, ஒன்றிய அரசு. எனவே நீங்கள் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி அதை நீங்கள் தடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம். அதே போன்று ஒன்றிய அமைச்சர் செல்லுகிற இடமெல்லாம் மாவோயிஸ்டுகளை ஒழித்து விட்டோம் என்று சொல்லி வருகிறார். ஏன்னா வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழித்து விட்டாரா? வறுமையும் ஏழ்மையும் ஒழித்து விட்டார்களா? மாவோயிஸ்டுகள் அந்த பாதை தவறு. அவர்கள் ஜனநாயக பாதைக்கு திரும்ப வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் சொந்த மண்ணில் பிறந்தவர்கள், அவர்கள் பழங்குடி மக்கள், அவர்கள் தங்கள் கோரிக்கைகளுக்காக போராடுகிறார்கள். அந்த கோரிக்கையை தீர்ப்பதற்கு பதிலாக அவர்களை அடக்கி ஒடுக்கி இவ்வளவு மாவோயிஸ்டுகளை நாங்கள் கொன்றுவிட்டோம், குறைத்து விட்டோம் என்று சொல்வது சாதனை அல்ல. அதே குரலில் முன்னாள் உள்துறை அமைச்சரும் நிதியமைச்சருமான சிதம்பரம் பேசுவதும் ஆச்சரியம் அளிக்கிறது. மாவோயிஸ்டுகள் குறைந்து வருவது நல்லது என்கிறார். மாவோயிச பாதை, மீண்டும் சொல்கிறோம், மாவோயிச பாதை, ஆயுத பாதை சரியல்ல. அவர்கள் இந்தியாவின் மகத்தான ஜனநாயக பாதைக்கு திரும்ப வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் அந்த பழங்குடிகளை கொன்று குவித்து விடுவது, அது சரணடைகிற போதும் கொன்று குவித்து விட்டு அது சாதனை போல் பேசுவது என்பது ஏற்புடையதல்ல. உச்சநீதிமன்றம் ஏற்கனவே செல்வாஜுடும் போன்ற குண்டர் படைகளை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அந்த குண்டர் படைகள் தடை செய்யப்பட்டிருக்கிறதா, அதன் செயல்பாடுகள் குறைந்தாவது இருக்கிறதா என்பதை பற்றி அமித்ஷாவும் சொல்ல வேண்டும், மாண்புமிகு மரியாதைக்குரிய சிதம்பரம் அவர்களும் சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சார், இப்போ நேற்று கோயம்புத்தூரில் பிஜேபி மாநில தலைவர் நாங்கள் இப்போ நானும் அண்ணாமலை சேர்ந்து ஒரு ஆட்டம் ஆட போகிறோம்,
அப்படின்ற மாதிரி நான் அந்த ஆட்டத்தை பார்க்க தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிற மாதிரி பேசுறாரு. அதுக்கு முன்னே வந்து யார் உள்ள யார் வெளியே அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இது வந்து திமுக அமைச்சர்களை வந்து பயமுறுத்துற செயலாக இருக்கணும். எப்படி நினைக்கிறீங்க சரி? உள்ளே வெளியே ஆட்டம்ன்றது மகாத்தா ஆடுற ஆட்டம். அது அரசியலில் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் சேர்க்க நினைக்கிறார்களோ என்று நமக்கு தெரியவில்லை. எந்த ஆட்டம் ஆடினாலும் அதற்குரிய திடல் தமிழகம் அல்ல. தமிழகம் பண்பாட்டு திடல், நல்லிணக்க திடல். பீகார் போன்ற திடல் அல்ல இந்த திடல். தேசிய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மாற்றிருக்காங்க. அதாவது 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக நாங்கள் உயர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நிதி குறைச்சிருக்காங்க. அது அதனுடைய உங்களுடைய இல்லை, இதில் பெயர் மாற்றுவது என்பதை விட இதனுடைய சுமையை மாநில அரசுக்கு தருகிறார்கள். முழு பொறுப்பு ஒன்றிய அரசு. இந்த திட்டத்தை முன்மொழிந்தது இடதுசாரிகள். வறுமையை ஒழிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் அது. எனவே முழு பொறுப்பை ஒன்றிய அரசு ஏற்க வேண்டும். பொறுப்பிலிருந்து விலகி மாநில அரசின் மீது அந்த சுமையை சுமத்தக்கூடாது. அடுத்து பெயர், கிராமம், சூழல், அரசியல், காற்று, நீர், நிலம் பற்றி இந்திய அரசியல் தலைவர்களை மிக ஆழமாக சிந்தித்தவர் மகாத்மா காந்தி. அதிகாரம் நாடாளுமன்றத்திலிருந்து கிராம பஞ்சாயத்துகளுக்கு கீழிறங்க வேண்டும் என்று சொன்ன மகத்தான அரசியல் மேதையும் காந்தி தான். எனவே கிராமம் சம்பந்தமான திட்டங்கள் எல்லாம் அந்த மகத்தான மனிதரின் பெயரில் இருப்பதுதான் சரி. ஆனால் அவர் பெயரை நீக்குவதற்கு காரணம் காந்தியின் மீதான வெறுப்பு. காந்தி மதச்சார்பின்மை பக்கம் நின்றார், மதத்தின் பக்கம் இருக்கவில்லை. மத சார்பின்மையை பேணி நின்றார். எனவே அவர் மீது ஆழமாக வெறுப்பு இருக்கிறது. ஒன்றிய அரசு எல்லா வகையிலும் தோற்றுவிட்டது. எனவே அதிலிருந்து திசை திருப்பதற்காக நேருவால் தான் பாகிஸ்தான் பிரிந்தது. வந்தே மாதரத்தில் 2 வரிகள் நீக்கியதாலே நாடு பிரிந்து விட்டதாக நேரு மீது குற்றச்சாட்டம். இப்போது காந்தியின் மீது தாக்குதல். எனவே இவையெல்லாம் ஒன்றிய அரசு எல்லா வகையிலும் தோற்றுவிட்டதை திசை திருப்புவதற்காக அவர்கள் இதை முன்னெடுப்பதார். பரபரப்பு அரசியலை. நாடு ஒரு நல்லிணக்க நாடு. கிறிஸ்தவர்கள் பல இடங்களில் தாக்கப்படுகிறார்கள். ஒன்றிய அமைச்சர் வாய்மூடி இருக்கிறார். எதை செய்ய வேண்டும் அதை செய்யவில்லை. நம்முடைய நூற்றுக்கணக்கான படகுகள் பிடிபட்டிருக்கிறது இலங்கை அரசு. அயலுறவு அமைச்சர் என்ன செய்கிறார்? பேச வேண்டும் அல்லவா? சிறையில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? இது இவ்வாறு தொடர்ந்தால் என்ன செய்வது? ஒரு அழுத்தம் தர வேண்டும் அல்லவா? அரபு நாடுகளில் பலர் வேலைக்காக சென்ற நம்முடைய சகோதரர்கள் எவ்வளவு பேர் சிறையில் இருக்கிறார்கள் செய்யாத குற்றங்களுக்காக. இது பற்றியெல்லாம் கவனம் செலுத்த வேண்டிய அயலுறவுத்துறை தூக்கத்தில் இருக்கிறது. எனவே ஒன்றிய அரசு தனது கடமையிலிருந்து தவறிவிட்டது. தனது ஆட்சி முறைகளில் தோல்வியடைந்து விட்டது. அதை திசை திருப்புவதற்காக காந்தியின் மீது நேருவின் மீது ஒரு வெறுப்பு அரசியலை இன்றைக்கு அவர்கள் துவக்கி இருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாற்றுவோம்ன்றாங்களே பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க. அதான் சார், நான் ஏற்கனவே சொன்னது போல் சிறுபான்மை மக்களுக்கு சட்டம் பாதுகாப்பு. இந்தியாவில் சட்டம் தருகிற பாதுகாப்பை விட பெரும்பான்மை இந்துக்கள் தருகிற பாதுகாப்பு தான் பெரிய பாதுகாப்பு. இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான இந்துக்கள் ஒற்றுமையை விரும்புகிறார். மத பிளவுகளை அவர் விரும்பவில்லை. அதிலும் கூடுதலாக மதுரை நல்லிணக்கமன், எல்லோருமே சகோதரர்களாக வாழ்கிறவன். எனவே நீதி அரசரே நீதி தவறிய பொழுதும் முதல்வர் மிக நிதானமாக நடந்து கொண்டார் ஒன்று, மிக சரியாக நடந்து கொண்டார் ஒன்று. அதைவிட மதுரை மக்கள் நல்லிணக்கத்தோடு நடந்து சரியான பாடத்தை நீதிபதிக்கும் புகட்டியிருக்கிறார்கள், ஒன்றிய அரசுக்கும் புகட்டியிருக்கிறார்கள். ஒரு மதத்தை கொண்டு பிளவுபடுத்த நினைக்கிற, தீ வைக்க நினைக்கிற தீய சக்திகளுக்கும் சரியான பாடத்தை தமிழ் மக்கள் அளித்திருக்கிறார்கள். சார், பொங்கலுக்கு வந்து பொங்கல் தொகுப்பு வந்து அதிமுக சார்பில் 5000 வழங்கணும். 2000 ரூபா நான் கொடுத்தப்போ 5000 கேட்டார். முதல் ஸ்டாலின் கொடுக்க வலியுறுத்துறாரு. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இதை பொங்கல் தொகுப்பு எவ்வளோ கொடுங்க வலியுறுத்துங்களா சார்? முதல்ல இந்த வெள்ள உற்பத்தி செய்கிறார்கள் அல்லவா, அதை உள்ளூரிலேயே கொள்முதல் செய்ய வேண்டும் தமிழக அரசு. கரும்பு ஏற்கனவே உள்ளூரில் தான் கொள்முதல் செய்கிறார்கள், கொள்முதல் செய்ய வேண்டும். பொங்கலுக்கு தருகிற பரிசு தொகை, பரிசு பொருட்கள், பொங்கல் பொருட்கள் எவ்வளவு அதிகமாக தர வேண்டுமோ அவ்வளவு தர வேண்டும் என்று நாங்கள் வழிமொழிகிறோம். ஒன்றிய அரசு தமிழக அரசாங்கத்திற்கு தர வேண்டிய நிதியை கிடப்பில் போடாமல், மசோதாக்களை கிடப்பில் போடுகிறானே அல்லவா, அதுபோல் கிடப்பில் போடாமல் எங்களுக்குரிய நிதியாவது உடனடியாக நீங்கள் தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறு தருகிற பட்சத்தில்
எத்தகைய சூழலிலும் ஏழை மக்களுக்கு, எளிய மக்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தமிழக அரசு தர வேண்டும் என்பதுதான் எங்கள் விருப்பம். எவ்வளோ நிர்ணயம் ஒரு 5000 கொடுக்க சொல்லி கேட்பீங்களா? எப்படி அதை கேட்குறீங்க? அதை விட கூட அதிகமாக நாங்கள் சொல்ல முடியும். நிதி அது கிடந்துருந்தீங்கன்னா 10,000 கூட தரலாம். நிதிதானே நீங்கள் ஒரு அளவு வலியுறுத்தினால அதிகம் நிச்சயம். அதான் எவ்வளவு கூடுதலாக தர முடியும். அரசு ஒரு தொகை நிர்ணயித்திருக்குமானால் அதை விட கூடுதலாக தர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். பிஜேபி பார்த்தீங்கன்னா இப்போ பூத் கமிட்டி இவங்களாம் வந்து சேர்த்துட்டு இருக்காங்க. சேர்த்தது பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்தவங்களே அவங்களே வந்து போலியாக சேர்த்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் இது நிறைய இடத்துல இது மாதிரி வந்துட்டு இருக்கு. பிஜேபி வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திமுக இருக்கிறாரு, ஒரு பொறுப்பில் இருக்காரு, அவரோட பேர் வந்து அந்த பூத் கமிட்டியில் வருது. அதான் அவர்களுக்கு தமிழகம் தெரியாது, தமிழ்நாட்டின் பண்பாடும் கலாச்சாரமும் தெரியாது, அவர்களுக்கு தமிழக அறம் சார்ந்த அரசியல் தெரியாது. அதனுடைய வெளிப்பாடு இவையாகும். கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வந்து நிறைய தாலுகா இடைநிலை ஆசிரியர்கள், மாற்றுத்திறனாளிகள், தூய்மை பணியாளர்கள்லாம் போராடி வராங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ நீங்கள் ஆதரவு கொடுக்கறதுக்கான எதை அடுத்த கட்டமாக எதாவது பேசுறதுக்கு ஆர்ப்பாட்டத்தை கலந்துக்கிறது இல்லை பெரும்பாலும் அது போன்ற போராட்டங்களை தலைமை தாங்கி நடத்துவது இடதுசாரிகள் தான், கம்யூனிஸ்டுகள் தான். அது அரசியல் சாசனம் நமக்கு வழங்கியிருக்கிற உரிமை. எளிய மக்கள், தொழிலாளர்கள், ஊழியர்கள், கடைநிலை ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள் இவர்களெல்லாம் போராடுகிறது எப்பொழுதுமே கம்யூனிஸ்டுகள் அவர்களின் பக்கம்தான். அவர்கள் கோரிக்கையை மீண்டும் நாங்கள் வலுவாக முன்மொழிகிறோம். முதல்வர் அதை பரிசீலனை செய்து தீர்க்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். அடுத்து தேர்தலுக்கு எல்லா கட்சியும் ஆயுதமாயிட்டு வந்தாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் எப்போ விருப்பம் பண்ணுவாங்க? வீரபாண்டி சாருக்கு இல்லைன்னா அவங்க பழைய முத்தரசன் எம்எல்ஏக்கு நிற்பதற்கான டிக்கெட் கொடுப்பாங்க. அப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முறைப்படி அதன் மாநில குழு கூடி பேச்சுவார்த்தை குழுக்களை அமைத்து எங்களுக்குரிய இடங்களை நாங்கள் உரையாடல் மூலம் ஏற்றுக்கொள்வோம். எங்கள் கட்சியை பொறுத்தவரை மாநில குழுதான் இடங்களை, வேட்பாளர்களை தெரிவு செய்யும். எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் தன் விருப்பத்தில் ஒருவர் போட்டியிடுவதற்கும் ஒரு இடத்தை தெரிவு செய்வதற்கும் எந்த உரிமையும் கம்யூனிஸ்ட் கட்சியில் இல்லை. முழுக்க முழுக்க மாநில குழுதான் முடிவு செய்யும். அதுபோன்ற எண்ணம் எங்கள் கட்சியில் எங்கள் தலைவர்களுக்கு யாருக்கும் மாநில குழு முடிவு செய்வதற்கு முன்னால் அத்தகைய எண்ணங்களையோ விருப்பங்களையோ விருப்பப்படுத்தப்பட்டார்கள். விரைவில் நாங்கள் பல்வேறு போராட்டங்களுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். ஏழைகளுக்கு, எளிய மக்கள், தொழிலாளர்களுக்கான போராட்டங்களில் நாங்கள் தயாராகி கொண்டே இருக்கிறோம். தேர்தல் வரும், தேர்தலையும் ஒரு அரசியல் போராட்டமாக கருதி அதற்கும் நாங்கள் தயாராகும். அதிமுக அமைச்சர் வந்து செல்லூர் ராஜ் வந்து நயன்தாரா வந்து இதோட கூட்டம் அதிகம் வரும், விஜய் கூட வர கூட்டத்தை விட அதிகமாக வரும்ன்ற மாதிரி பிரபகண்டா பண்ணுறாங்க, பிரச்சாரத்தை பண்ண அதோட ஜாஸ்தியாக கூட்டம் வரும்ன்ற மாதிரி பேசுறாரு. விஜயுடைய தற்போதைய கூட்டத்துக்கு அவருடைய நடிகருடைய இது இணக்க வச்சுதான் காரணமா இல்லை ஓட்டா மாறும்? இந்த கேள்வியை அவரை கேட்டு அவரிடம் பதில் கேட்கிறது மிக சரியாக இருக்கிறோம். நாங்கள் எங்களை பொறுத்தவரை திமுக கூட்டணி தான் வெல்லும். எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது. திமுக கூட்டணி வலுவாக இருப்பதாலேயே எங்கள் கூட்டணி வெல்லும் என்று நாங்கள் சொல்லவில்லை. தமிழக அரசின் நலத்திட்டங்கள் அதற்கு கை கொடுக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக அதிமுக பிஜேபியுடன் இணைந்து வருகிற காரணத்தினால் அது பிளவு அரசியல், தமிழ் மண்ணுக்கு அது ஏற்புடையதல்ல என்று ஒற்றுமையை விரும்புகிற, எப்பொழுதுமே நல்லிணக்க பண்பாட்டை விரும்புகிற தமிழ் மக்கள் முறியடிப்பார்கள் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இந்த பலமெல்லாம் எங்களோட இருக்கிற காரணத்தினால் நாங்கள் வெல்வோம். திமுக தலைமையில் எங்கள் கூட்டணி வெல்லும், தமிழகம் வெல்லும். நன்றி.